நம்ம ஃபிஷர்மேன் மீன்பிடி தொழிலுக்காக வந்தோம் ஈரான்ல. சரிங்களா, வந்தோம். ஆனா இந்த போர் வந்ததுனால மக்களை இந்தியாவுக்கு போக முடியாத சூழல் இங்க உருவாயிருச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். நாங்க இங்க பல மாவட்டத்துல இருந்து இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், பல மாவட்டத்துல இருந்து இருக்கோம். இதுதான் நாகப்பட்டினம் மாவட்டம். இங்க இருக்க 600 மேற்பட்ட மக்கள் எல்லாமே தமிழர்கள் தான். நாங்க இப்ப இருக்கு பந்தரபாஸ், ஈரான்ல பந்தரபாஸ் உட்பட்ட இல்கையில அதுக்கு உட்பட்ட கிராமங்கள்ல நாங்க இருக்கோம். போர் நல்ல அதிகமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு பக்கத்துல இருக்க ஆட்களோட மறைஞ்சு போறாங்க. புரியுதுங்க. நம்மள இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல வெடிகுண்டு வெடிச்சு எல்லாம் ஆப்கானிஸ்தான் இறந்து போயிருந்தாங்க. அதை நான் பதிவு கொண்டிருந்தேன். அன்னைக்கு 9 ஆப்கானிஸ்தான், ஒரு ஈரானியை கொல்லப்பட்டாங்க. சவுண்டுகள் நமக்கு ரூம்ல அப்படி ஒரு அலறல், ஒரு சவுண்ட் வருது. பயம், அனைவருமே பயந்து ஒரு என்ன சொல்றது, வார்த்தையில சொல்ல முடியாத ஒரு சூழல் இங்க உருவாயிருக்கு. ஒரு வினாடி கழிச்சும் போது நம்ம உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சூழல்ல அனைத்து மக்களும் இங்க அப்படிதான் இருக்காங்க. எந்த படைகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம மக்களை பாதுகாக்கணும், நம்மளை நாம பாதுகாத்து எப்படி இருக்க முடியும்? ஒரு குண்டு விழுது, அதுல எத்தனை பேர் பலியாகிறாங்க, மிச்ச ஒரு ஆளுக்கு மீதி இருப்பாங்க. அதுல நானும் பலியாகலாம், நம்மளை சூழ்ந்தவங்க யாரும் பலியாகலாம், அது நமக்கு தெரியாது. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இங்க உள்ள சூழ்நிலை இதுதான் உண்மை நிலவரம். இங்க பக்கத்துல ஒரு 4 மணிக்கு டிராவல் பண்ணாலும் பந்தரபாஸ் எம்போஸ் இருக்கு. பந்தரபாஸ் ஒரு தலைநகர் இருக்கு, ஒரு சிட்டி. அங்க இந்தியன் எம்போஸ் இருக்கு. அங்க நமக்கு லோக்கல் மெசேஜ்ல எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். இங்க 600 பாஸ்போர்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்க இந்த மாதிரி பதட்டம் இருக்கு, போர் பதட்டம் இருக்கு, எங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியல, எங்களை உடனடியாக இந்தியாவுக்கு மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை அங்க வச்சிருக்கோம். அவங்க சொல்றாங்க நான் இந்தியாவுக்கு இந்த தகவலை சொல்றேன்னு சொன்னாங்க. நாங்க கொடுத்து கிட்டத்தட்ட 6 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு, 6-7 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் வரைக்கும் நம்ம கேட்டோம், அவங்க சொல்ற ஒரே பதில், எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, அவங்க அந்த ஆர்டர் போடாம நாங்க எதுவும் பண்ண முடியாது. இன்னும் வரைக்கும் அவங்க தான் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் நடக்குது இப்போ இங்க. நேத்துக்கு இஸ்ரேல் படகு இங்க வந்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் நாங்க பாக்கல. பக்கத்துல இருக்க மீனவர்கள் எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இஸ்ரேல் படகுகள் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈரானுக்குள்ள வந்திருக்கு, ஒரு 25 ஆளுகிட்ட வந்திருக்கு. அதுல 20 பேருக்குள்ள இது என்னன்னு தெரியல, 4 பேரு ஈரான் நாட்டுக்குள்ள போனதாக தகவல் வந்திருக்கு. இப்படி பதட்டமான சூழல், அதாவது ஒவ்வொரு வினாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழல் ஒட்டுமொத்த மக்களும் தவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அங்க சமான பேச்சுவார்த்தை நடக்க ஆயத்தமா இருக்கு. இங்க நடக்க சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்கலன்னு சொல்லி. புரியுது? ஆனா அங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லாமே அசால்ட்டா மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த மீனவர்கள் சொல்லும் போது இந்த அரசாங்கம் ஏன் இவ்வளவு லேட் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? கொரோனாவோட நாங்க பாத்துருக்கோம். இந்த மீனவர்கள் இந்தியால பிறந்தது தப்பா, இல்ல மீனவனா பிறந்தது தப்பா? இந்த இந்திய அரசாங்கம் ஏன் இந்த அலட்சியமா இந்த காரியங்கள் முன்னெடுக்கிறாங்க மீனவ மக்களுக்கு மட்டும்? இதே ஒரு அரசியல்வாதி, ஒரு கவர்னரோட பையன் இங்க இருந்தானா முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா எடுப்பாங்க. அப்போ மீனவ மக்கள் 600 மக்கள் இங்க இருக்கு, இவ்வளவு கோரிக்கைகள் வச்சும் கூட அரசாங்கம் இந்த ஸ்டெப் எடுக்கல. மீனவர்களை இவ்வளவு கண்டுக்காம இருக்க வேண்டிய காரணம் என்ன? நாங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தானே, இல்ல இந்தியால பிறந்தது மிகப்பெரிய குற்றமா? இந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு சொல்லுங்க? எல்லா விஷயத்திலுமே மீனவர்களை பெண்ணுக்கு தான் தள்ளுறாங்க. அந்த மீனவன் செஞ்ச தப்பு என்ன சுட்டி காட்டுங்க பார்ப்போம். கிடையாது, மீனவனா பிறந்தது மட்டும்தான் தப்பு. அது இந்தியால பிறந்தது தப்பா? எங்களுக்கு தெரியல இந்த கேள்வி பதில். ஏன் இந்த மீனவ மக்கள் மேல மொத்த அரசாங்கம் இப்படி ஒரு போஸ்ட் பண்றாங்க? எனக்கு தெரியல இந்த கேள்விக்கு பதில். அவ்வளவு வேதனைகளா இருக்கு மக்களுக்கு, தெரியுமா? ஒவ்வொரு வாட்டியுமே ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம போராட வேண்டியது வரத்தான் செய்யுது. ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த மீனவ மக்கள் போராட வேண்டியது, கடைசி வரைக்கும் போராட்டம் மட்டும்தான் எங்களுக்கு மிச்சமா இருக்கு. இங்க 600 மக்கள் மேல இருக்காங்க. நீங்க ஒரு 2 மணி கழிஞ்சு கேட்டாதான் இங்க உள்ள நிலவரம் எங்களுக்கு அடுத்தது தெரியும். ஒவ்வொரு வினாடியும் மீது ஒவ்வொரு வினாடியும் கழிச்சு தாண்டு போறது எங்களுக்கு அப்படி ஒரு இதா இருக்கு. என்ன பண்றது, யாருக்கிட்ட சொல்றது சொல்லுங்க? எங்க பக்கத்துல தான் நடக்குது, எங்களுக்கு சவுண்ட் இருக்க முடியல, வெளியே போக முடியல. நாங்க இருக்க பகுதியிலாம் இந்த
நிலையெல்லாம் அதருது, அந்த குலுங்குது. ஒரு நிலநடுக்கம் வந்து எப்படி குலுங்கும், சவுண்டு கலப்பட்டு இருக்கு. நானே கான்டாக்ட் பண்றேன் ஒரு ஆள்கிட்ட, டெல்லியில ஒரு ஆள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட நான் பேசுறேன். எங்க கடையெல்லாம் மூடி இருக்கு, நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சுதான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கான பணங்கள் இருக்குதா? அது உங்களுக்கு கடையில பொருட்கள் வாங்குறதுக்கான பணங்கள் இருக்குதா? அல்லது உங்களுக்கு இல்ல அது எதுவுமே கையில இல்ல. சரிங்களா, தண்ணி இருக்கு, போதுமான தண்ணி இருக்கு. எங்களுக்கு எவ்வளவு குயிக்கா இந்த மக்களை இந்தியாவில ஒன்று சேர்க்கிறாங்களோ அவ்வளவுக்கு நம்ம உயிர் நம்ம கிட்ட இருக்கும். நீங்க அங்க அரசாங்கம் லேட்டாக இந்த மக்களை இந்தியா கைவிடுது அப்படின்னு சொல்லி நாங்க உணர்ந்து கொள்வோம். இது மட்டும்தான் இங்க உண்மை, புரியுதா? இந்த மக்களை நீங்க லேட்டாக இந்த இந்திய மக்கள் மீனவர்களை இந்திய அரசாங்கம் கைவிட்டுட்டே இருக்காங்க, வேணும்னு தெரிஞ்சு வச்சு கைவிடுறாங்க. இதுதான் இதோட உண்மை கருத்தும் கூட. இதுல 1% மாற்று கருத்து இல்ல, புரியுதுங்களா? எந்த அளவுக்கு ஸ்லோவல் இது மூவ் பண்றாங்களோ உலக வீரர்களை இந்திய அரசாங்கம் தெரிஞ்சு கைவிட்டு இருக்கான்னு சொல்லி தான் நான் இதுல பதிவு போடுறேன், புரியுதுங்களா? தெரியாம இங்க எதுவுமே கிடையாது, எல்லா மக்கள் இந்தியாவில தெரியும், புரியுதுங்களா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியும், பிரதமர் மோடி அவர்களுக்கும் தெரியத்தான் செய்யுது எல்லா இதுவும். ஆனா அவங்க லேட்டா இதை முயற்சி பண்ணி எடுக்கிறதா இருந்தா அவங்க வேணும்னே இந்த இந்திய மக்கள் மீனவர்கள் மக்களை கைவிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். இதுல வேற எந்த கருத்தும் கிடையாது, புரியுதுங்களா? பாதிக்கப்படுறது நாங்களாகும். இங்க என்ன நடக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? ஒவ்வொரு மணிக்கூர் நாங்க கழிச்சு என்ன பாடுபடுதான்னு இங்க இருக்க 600 மீனவர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பணங்கள் அனுப்புறதா இருந்தா அப்படி அனுப்பலாம். உங்களுக்கு உடனடி தேவைகளுக்கு இப்போது உங்களுக்கு உணவுப் பொருட்களை வாங்குறது எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு இங்க நெட்வொர்க் யாருமே கிடையாது. நீங்க பாத்துருக்கீங்க, நெட்வொர்க் இந்த 600 மக்கள்ல யாருக்கும் கிடையாது. ஒரே ஒரு மொபைல் மட்டும் தெரியுது, இந்த மொபைல் மட்டும்தான் நெட்வொர்க் தெரியும். அது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. இது அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. யாருக்குமே இங்க நெட்வொர்க் கிடையாது. ஒரு மொபைலுக்கு நெட்வொர்க் இருக்கு, அது மூலமா தான் இந்த இது எல்லாமே நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ போட்டது, அது ஒரு குறைய நம்ம எடுத்து சொல்றது அந்த ஒரு மொபைல் மூலமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்க பாதுகாப்பா இருங்க.